ஜப்பான் அரசு மற்றும் மக்களின் அன்புக்கு நன்றி. எனது ஜப்பான் பயணம் இரு நாடுகளின் உறவுகளில் ஏற்படுத்திய நன்மைகளுக்காக என்றென்றும் நினைவு கூறப்படும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். பீகாரில் உள்ள நிடானி என்ற கிராமத்தில் வாழும் 947 பேரும் ஒரே வீட்டில் வாழ்பவர்களாக மாற்றி தேர்தல் ஆணையம் மேஜிக் செய்திருக்கிறது. வழக்கம் போல் இந்த குற்றச்சாட்டையும் தேர்தல் ஆணையம் மறுத்திருப்பதாக லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுமை மிக்க மூப்பனார் பிரதமராக வேண்டிய தருணத்தை தடுத்தது தமிழகத்துக்கு நடந்த துரோகமாக கருதுகிறேன் என மத்திய அமைச்சர் நிர்மலா தெரிவித்துள்ளார். திமுக எதிர்ப்பு அலையை பயன்படுத்தி தேர்தல் பணியை வேகப்படுத்துங்கள் என மாவட்ட செயலாளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். முதல்வர் நாற்காலியில் எடப்பாடி பழனிசாமி அமரப்போகிறார். அந்த நாற்காலியில் நிச்சயமாக 2026 மாற்றம் ஏற்படும். ஒரு புதிய புரட்சி வரட்டும் என சென்னையில் நடந்த மூப்பனார் நினைவேந்தலில் அண்ணாமலை பேசினார்.